1997 அந்த வாக்கில் ஐ ஹேட் ஸ்மால் என்ட்ரி. அதுதான் என்னோட பிளெஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே வந்துட்டு நைட் ஷூட்னு சொல்லிட்டாங்க. பக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சீக்வன்ஸ் வந்து அந்த ஒரு சின்ன பையனை வந்து ஸ்லாப் பண்ணுவேன். அது எனக்கு சொல்லவே இல்லை. நான் ரோல் அக்செப்ட் பண்ணும்போது ஒரு டிஆர்பிக்காக ஒரு குழந்தைய அடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் நம்ம வந்து பப்ளிக் கிட்ட கம்யூனிகேட் பண்ணலன்னா இட் இஸ் தே வில் நெவர் நோ. அவங்க எல்லாம் இதெல்லாம் உண்மைன்னு நினச்சிப்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நிறைய அந்த மாதிரி எது ஜென்யூன்னு எது ஃபேக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் இண்டஸ்ட்ரி பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு பெரிய கம்பெனி எனக்கு வந்து கால் பண்ணாங்க. பட் நான் அது ஒரு ஸ்கேம்னு நினச்சிட்டேன். யார் அந்த கம்பெனி, என்ன இது ப்ராஜெக்ட் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். So this was very interesting. Okay. யார் நீங்க? எனக்கு எந்த காலும் ப்ரொடக்ஷன் கிட்ட இருந்து வரலையே, நீங்க ஏன் இப்படி கால் பண்றீங்க? இல்ல மேடம். நபில் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். We have a beautiful guest today, பிரியதர்ஷினி மேம். நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ. எஸ், நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் உங்களை இன்வைட் பண்ணதில். பிகாஸ் நிறைய இடங்கள்ல மெயினாக ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், எங்கள் ஹோம் டூர் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம், விச் இஸ் வெரி பாப்புலர். உங்கள் வீடு எவ்வளோ ஏஸ்தட்டிக்காக வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட இண்டஸ்ட்ரி ஜேர்னிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எப்போ மேம் மீடியாக்குள்ளே வந்தீங்க? 2016 வந்துட்டு நான் ஆக்சுவலி ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் எப்போ இந்த செகண்ட் ரவுண்டில். ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா சின்னத்திரை, கே பாலச்சந்தரோட சின்னத்திரையில், திஸ் இஸ் 1997 அந்த வாக்கில் ஐ ஹேட் ஸ்மால் என்ட்ரி. அதுதான் என்னோட பிளெஸ்ஸிங். அதுலேருந்து தான் வந்து என்னோட மீடியா ஜர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. அது கூட வந்து ஆக்சுவலி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவரே வந்து என்னை சூஸ் பண்ணி கொடுத்தாரு. ஏதாவது மூவி ஆஃபர்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணது அதெல்லாம் நடந்திருக்கா? நான் வந்து அந்த டைமில் சின்ன வயசில் ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பாக நல்ல ஆஃபர்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனால் பிகாஸ் நான் கொஞ்சம் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன், டிவி கமர்ஷியல்ஸ் எல்லாம். ஸோ அந்த நேரத்தில் ஒரு சில சினிமா ஆஃபர்ஸ் வந்தது. ஆனால் மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ், அஸ் யூ நோ, அந்த பயம் ஒரு அந்த இண்டஸ்ட்ரி மேலே, லைக் யூனோ, ஒரு இட்ஸ் நாட் அ சேஃப் இண்டஸ்ட்ரி, லேடிஸ்க்காக ஒரு சேஃப் இண்டஸ்ட்ரி கிடையாதுன்னு சொல்லி ஒரு பயத்தில் அவங்க வந்து எனக்கு வந்து தியேட்டர் பண்ணிக்கோ, ட்ராமாஸ் பண்ண, பட் வேணான்னா யூனோ மீடியாவிலேருந்து கொஞ்சம் இப்போதுக்கு ஒதுங்கி நிற்கலான்னு சொன்னாங்க. ஸோ அப்புறமா பல வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு. இன் 2000 அண்ட் ஐ திங்க் 2014-15 நான் வந்துட்டு என்னோட ஆட் போர்ட்ஃபோலியோ சும்மா ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆட்ஸ்க்காக சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்தில் மூவி ஆஃபர்ஸ் வந்தது. மூவி ஆஃபர்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஒரு ப்ரமோஷன் வந்தது. அந்த மாதிரி ஒரு சின்ன 1 or 2 ஐட்டம்ஸ் வந்தது. சடனாக மூவி ஆஃபர்ஸ் ஆல்சோ. மூவி ஆஃபர்ஸ் வரும்போது அப்போ எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்னை தடுக்கலை. என்ன சொன்னாங்கன்னா, சரி இப்போ இந்த ஏஜில் யூ கேன் ஹேண்டில் யுவர் செல்ஃப். ரொம்ப தேனோ எந்த அளவுக்கு எனக்கு இந்த ஆக்டிங்னா ஆசை. ஸோ சரி போயிட்டு ஃபுல் இந்த ஏஜில் ஐ கேன் ஹேண்டில் மை செல்ஃப். நான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆமாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கம்பேக் வந்த புதுசில் எப்படி இருந்தது மேம்? ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு போன இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி இருந்திருக்கும், திரும்பி வரப்போ வேறு மாதிரி இருந்திருக்கும். எப்படி இருந்தது? சரி, அதுக்கு முன்னால் நான் மோஸ்ட்லி ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் கே பாலச்சந்தர் சாரோட பிரேமி நாடகத்தில் ஒரு 1 or 2 எபிசோட்ஸ் பண்ணியிருந்தேன். திஸ் வாஸ் மை எக்ஸ்போஷர். ரொம்ப ஒரு ஹோம்லி க்ரௌடாக இருந்தது. இன்னொரு டே டைமில் போயிட்டு அவரையும் தெரியும், அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே காட் த ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு வாஸ் ரெமோ த ஃபிலிம், சிவகார்த்திகேயன் சார்ஸ் ஃபிலிம். அப்போ வந்து அவர் வந்து அப்கமிங்கில் ஒன் ஆஃப் த டாப் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் ஒரு நல்ல மெகா ப்ராஜெக்ட், 24 AM ஸ்டூடியோஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே வந்துட்டு நைட் ஷூட்னு சொல்லிட்டாங்க. பக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியல. பிகாஸ் என்னன்னா அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது மீடியா பற்றி. ஃபர்ஸ்ட் டேவே நைட் ஷூட் சொல்கிறாங்க, பயமாக இருந்தது. ஐயோ என்ன இஸ் இட் அ சேஃப் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயம். அப்புறம் அன்றைக்கி போனேன். அன்றைக்கி போகும்போது தான் தெரிஞ்சுது எத்தனை பேர் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பண்ணாங்க. இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. ஆக்டர்ஸ்லேருந்து, டைரக்டர்ஸ்லேருந்து, டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாரும் எந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு இருக்குது. அந்த டைமில் தான் வந்து ஓகே. அண்ட் கேமரா முன்னால் நிற்கும் போது அந்த டைமில் எனக்கு ஃபீல் ஆச்சு, திஸ் இஸ் இட்.
Okay, திஸ் இஸ் மை பேஷன் நவ். நான் வந்து என்னோட கனவை வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன், அந்த ஃபீல் வந்துச்சு. அந்த டைமில் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி தான் இதுதான் சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்தேன். ஓகே. அந்த ஆன் கேம்ல ஒரு டைம் வந்துட்டா அந்த ஒரு அடிக்ஷன் விட்டு போறதே கஷ்டமா இருக்கும் இல்லையா? திருப்பி திருப்பி அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? யா, அங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்க. உடனே அந்த படத்தை முடிக்கிறேன். ஆக்சுவலி அந்த படத்தோட செட்ஸில் இருக்கும் போது தான் எனக்கு அச்சம் என்பது மடமையடான்னு சொல்லி படமோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அந்த சமயத்தில் நம்ம ஜிவிஎம் சார் வந்து அந்த படத்தை ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சடனாக அவருக்கு ஒரு மதர் கேரக்டர் தேவைப்பட்டுச்சு அவரோட ஸ்டோரி எண்டிங்க்கு. ஸோ அந்த 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 கேரக்டர் தேடும் போது என்னை யாரோ ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, ஒரு காஸ்டிங் டைரக்டர் ரெஃபர் பண்ணியிருந்தார். ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஐ கேவ் த ஆடிஷன், ஐ காட் செலக்டட். ஓகே. ஸோ ஐ ஸ்டார்டட் தட் ஜர்னி. அச்சம் என்பது மடமேடா அதை முடிக்கிற டைமில் கவன். ஸோ அந்த கவன் பார்த்துட்டு நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? மேம் கிட்ட பேசலாமா வேண்டாமா அந்த பயந்ததெல்லாம் இருக்கும்ல? உண்மையை சொல்லப்போனால் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஒரு ரோலில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னா அந்த ரோலில் வந்து பார்த்துட்டாங்கன்னா எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நிறைய பேர் வந்து ப்ரீ ஜட்ஜ் பண்ணுவாங்க. நான் மீட் பண்ணும்போது, நோ நீங்கள் கவன் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஜாலி டைப், ரொம்ப ஈஸியாக இருக்குது பேசுறதுக்கு, நிறைய சிரிச்சு பேசுறீங்க, ஜோக்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இது இல்லை காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ லைக் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப். நம்ம நினைச்சது ஏன்னா இப்போ மேபி அந்த நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்தனால தான் மக்களுக்கும் அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு. ஆமாம், இல்லை எப்போவுமே நான் பார்த்துருக்கேன், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அவங்க எப்படி நம்மளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்களோ அப்படி தான் எப்போவுமே பார்ப்பாங்க. ஓகே. அந்த ரோல் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி இது ரெஸ்பான்ஸ்லாம் எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா அது சேலஞ்சிங்காக இருந்தது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அது வரைக்கும் நான் பண்ண ரோல்ஸ் ஓகே ஸ்மாலர் ரோல்ஸ், ஆனால் இன்சிக்னிஃபிகண்ட், அவ்வளோ ஒன்றும் சிக்னிஃபிகண்ட்டாக ஒன்றும் ரெஜிஸ்டர் ஆகாத ரோல்ஸ். அச்சம் என்பது மடமையடாவில் கூட இட் வாஸ் அ ஸ்மால் போர்ஷன், எனக்கு பிடிச்ச போர்ஷன் தான். ஆனால் அந்த ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை. நாட் இட் ரெமோ. ஓகே. கவனில் இந்த ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆச்சு. அந்த ரோல்னால தான் வந்து எல்லோரும் வந்து ஒரு லைக் அமெச்சூரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டாக என்னை வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ ஐ ரியலி வேல்யூ தட் ரோல். அது அந்த ரோல் எனக்கு வரும்போது ஐ வாஸ் லைக் ஓ மை காட், வில்லன் ரோலா இது வந்து, வில்லனா ஒரு பேட் பர்சன், ஒரு நெகட்டிவ் பர்சன், இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து ப்ளே பண்ணால் இனிஷியலி என்னோடய கெரியரில் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி ரொம்பவே வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணேன். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்டாக இருந்தது, இது பண்ணலாமா வேணாமான்னு. அப்போது ஆக்சுவலி இந்த ரோல் வந்து இட் கேம் த்ரூ டிஆர்கே கிரண். கிரண் இஸ் அ வெரி பாப்புலர் ஆக்டர் அண்ட் ஆர்ட் டைரக்டர். கிரண் சார் வந்துட்டு எனக்கு வந்து பல வருஷம் முன்னாலே என்னோட காலேஜ் சீனியர் ஆக்சுவலி. ஸோ அவருக்கு தெரியும் நான் வாஸ் ஸ்டார்டிங் டு டேபிள் இன் ஃபிலிம்ஸ். நான் அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், அதாவது நல்ல வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் சொல்லுங்கள், ஐ வுட் லவ் டு டூ மோர். கேவி ஆனந்த் சார் கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து விஷுவலாக என்னோட ஃபேஸு தெரிஞ்சது அந்த கேரக்டரில். ஸோ அவர் வந்து சஜஸ்ட் பண்ணார், தேர்ஸ் அ பர்சன் ஐ நோ, இந்த மாதிரி ரொம்ப இந்த ஆரோக்கியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக காட்டிடுவாங்க, நீங்கள் அவங்கள ஆடிஷன் பண்ணி பாருங்கன்னு சொன்னார். ஸோ கேவி ஆனந்த் சாரோட ஏடிஸ் வந்து என்னை ஆடிஷன் பண்ணாங்க. அவருக்கு அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிது. ஸோ இந்த ரோல் கேம் டு மீ. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாங்க, இது ஒரு நெகட்டிவ் ரோல், இது வந்து ரொம்ப ஹீரோ அண்ட் ஹீரோயினை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டில் வேணான்னு தான் தோணுச்சு. அப்போது அவர் சொன்னார், இஸ் இஸ் சச் அ குட் ரோல், பிகாஸ் அவர் ஸ்கிரிப்ட் படிச்சிருக்காரு, அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் இது, சச் அ குட் ரோல். இந்த ரோலை வந்துட்டு நீங்கள் நோ சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்புறமா ஃபீல் பண்ணுவீங்க, தட் இது பண்ணியிருக்கலாமே, நல்ல ரோலை விட்டுட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பிரியா உங்கள் சாய்ஸ், ஆனால் இது வந்து நல்ல ரோல் நான் சொல்ல முடியும். அவர் அந்த சொன்னதுனால ஓகே கண்ணை மூடிட்டு நாங்கள் பண்ணுறோம், எப்படி வந்தாலும் நம்ம பண்ணுறோம் ஓகேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். பட் இட் வாஸ் த பெஸ்ட் டிசிஷன். ஓகே. என் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எப்படி இருந்தது மேம்? நம்மளா இவ்வளோ அரகண்டாக இருந்திருக்கோம் அப்படின்னு. இல்லை ஆக்சுவலி எனக்கு என்ன பயம்னா, there's a சீக்வென்ஸ் வந்து அந்த ஒரு சின்ன பையனை வந்து ஸ்லாப் பண்ணுவேன்.
அது எனக்கு சொல்லவே இல்லை நான் ரோல் அக்செப்ட் அதெல்லாம் பண்ணும்போது. பார்க்கும்போது ஆடியன்ஸ்ல எப்படி கொந்தளிச்சிருப்பாங்க அப்படின்னு. திஸ் இஸ் த திங். சி நான் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். பட் நான் வந்து நியூ கமராக இருக்கிறதுனால இதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலான்னு வச்சுட்டாங்க. ஈவினிங்கில் என்னோட டாக்கீஸ் எடுத்தாங்க. நான் வந்து டாக் பேக் பண்ணது, இங்கே கேமரா எப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்லி அந்த போர்ஷன்லாம் எடுத்தாங்க. அன்றைக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு சார் கேவி ஆனந்த் சார் என்னை கூப்பிட்டு சொன்னார், பிரியா ஸோ இன்றைக்கி சாயந்தரம் டாக்கீஸ் எல்லாம் எடுக்க போகிறோம். ஆனால் அந்த லிட்டில் பாய் பார்த்தீங்களா, அந்த சின்ன பையனை பார்த்தீங்களா? சார் ஆமாம்மா, என்ன சார் நல்லா சூப்பராக ஆடுறாரு. சரி 4வது நாள் நம்ம ஷூட் பண்ணும்போது நீங்கள் வந்து அவரை அடிக்க போகிறீங்க, அடிச்சுட்டு அழ வச்சுட்டு அவரை வந்து கேமராவை க்ளோஸ் எடுக்க போகிறீங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க சார்? ஆல்ரெடி நான் நெகட்டிவ் ரோல் பண்ணுறேன், ஆல்ரெடி தமிழ்நாடு ஹேட்ஸ் மீ, இது மட்டும் இது வேற பண்ணிட்டேன்னா இந்தியா பூரா நோபடி வில் லைக் மீ சார். எப்படி சார் ஒரு குழந்தைய சும்மா போய் அடிக்கலாம்னு சொல்லி ஒரு இது சொன்னேன். அப்போ சொன்னார், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குமா இந்தியாவில் வேறு சேனலில், எங்கேன்னு சொல்ல நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு சேனலில் ஒரு டிஆர்பிக்காக ஒரு குழந்தைய அடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் நம்ம வந்து பப்ளிக் கிட்ட கம்யூனிகேட் பண்ணலன்னா they will never know. அவங்க எல்லாம் இதெல்லாம் உண்மைன்னு நினச்சிப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு சேனலில் மேனிப்புலேட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியணும். ஸோ யூஆர் ஒன்லி அ மெசஞ்சர் சொன்னார். ஸோ அது சொல்லும் போது இட்ஸ் லைக் ஓகே. ஸோ ஒரு 3 days உட்காந்து அப்படியே நான் வந்து மென்டலாக எப்படி இது வந்து கோல்ட் ஹார்ட்டடாக பண்ணுறது. அந்த பர்சன் அந்த ஸ்லாப் கொடுக்கும் போது கண்ணு சிமிட்டக்கூடாது, அங்கே ஒரு சிம்பத்தி இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு ஒரு மனசே இல்லாத மாதிரி ஒரு கல் மனசு மாதிரி வந்து அடிக்கணும். அது கொண்டு வரதுக்கு ஒரு 2-3 days மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்துட்டு அப்படியே போய் அங்கே பார்ப்பா சொல்லிட்டு நடிச்சிட்டேன். ஆனால் அது வந்து ரொம்பவே நான் ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்கும் போது படத்தை, நார்மல் ஆடியன்ஸ், நாட் அ ப்ரிவியூ ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்கும்போது அது வரைக்கும் கலக்கலப்பாக பேசுகிற ஆடியன்ஸ் அடனா பக்கன்னு ஆயிட்டாங்க. ஆமாம், லைக் பாப்கார்ன் சாப்பிட்ற சத்தம் இதெல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு 30 seconds எதுவுமே யாருமே பேசலை. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஸ்ட்ராங் சீன். ஸோ அன்னிலேருந்து எல்லாருக்கும் வந்து ஓகே யா. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு கெரியரில் ஒரு பெரிய ஸ்விட்ச் ஏற்படுத்தியிருக்கோம் இல்லையா, ஒரு கெரியர் கிராஃப் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருந்தது கெரியர் கிராஃப்? நான் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஆக்சுவலி. ஏன்னா ஓகே எல்லாரும் வாவ் இந்த ரோலை ரொம்பவே பாராட்டினாங்க. கிரிட்டிக்ஸு ட்விட்டரில் போட்ட கிரிட்டிக்ஸு எல்லாரும் திஸ் பர்சன், அவங்க இந்த பர்சன் யாருன்னு தெரியாது, ஆக்டர் யாருன்னு தெரியாது, பட் இந்த கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணுறாங்க, இந்த கேரக்டரில் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. ஆனால் பண்ணி முடித்த உடனே ஒரு 1 monthக்குள்ளே டிமானடைசேஷன் அண்ட் ஃப்ளட்ஸ். ஸோ 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு உடனே பேசி கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இண்டஸ்ட்ரியே வந்துட்டு ஒரு பெரிய டவுன்ஃபாலில் போயிடுச்சு. அந்த டிமானிட்டைசேஷனில் அந்த டைமில் கேஷ் எக்கானமியாக இருந்தது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி. எல்லாமே கேஷ் பேமெண்ட்ஸில் போகும். அதுலேருந்து ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் டு இது ஒரு எல்லாமே டிஜிட்டல் மணி, டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸில் போக வேண்டியதாகிடுச்சு. அந்த ஃபுல் ட்ரான்சிஷன் ஆகிறதுக்கு ஒரு 3-4 months ஆச்சு. அதுக்கு மேலே வந்து இது ஃப்ளட்ஸ் வேறு வந்துடுச்சு, நம்ம தமிழ்நாட்டில் வந்து தாக்கிடுச்சு. ரெண்டுமே சேம் டைமில் வந்ததுனால இண்டஸ்ட்ரியிலே ஒரு 6 months உட்காந்துடுச்சு. அதுலேருந்து ரிக்கவர் ஆகிட்டு வரதுக்குள்ளே எல்லோரும் என்ன மறந்துட்டாங்க அப்படி சொல்ல முடியாது. பட் ப்ராஜெக்ட்ஸ் வேர் ஃபியூ, பட் ஐ காட் ஃபியூ குட் ப்ராஜெக்ட்ஸ். நேர்கொண்ட பார்வை பண்ணேன், அதுக்கப்புறம் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. அப்புறம் ஃபைனலி கொரோனாவில் எண்டிங்கில் சடனாக சார்பேட்டா. ஸோ ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு பிராண்ட் மாதிரி இருக்கே மேம் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா நீங்கள் அப்படி சூஸ் பண்ணீங்களா, ஓகே இந்த ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணால் இது கரெக்டாக இருக்கும், டீம் அந்த மாதிரியா? இல்லை, நான் அப்படியெல்லாம் ஒன்று சூஸ் பண்ணேன். நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். சிலது வந்து நல்லா கிளிக் ஆச்சுன்னா ரிலீஸ் ஆகிட்டு ஆடியன்ஸ் மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. சில படம் வந்து வந்தது கூட யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி கூட வாஷ் அவுட் ஆகிடுச்சு. வெரி சேட்.
வெரி Okay. டேலண்டட் மூவிஸ். ஸோ நான் என்னோட நோக்கம் என்னன்னா when I did this movie கவன், நான் வந்து விதவிதமான ரோல்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு டைப் காஸ்டிங் வேணாம். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் திஸ் ஒன்லி, ஐ வாண்ட் டு டூ மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ எனக்கு லக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்குங்க. ஐ ஹாவ் டு சே, நான் வந்து ஒரே மாதிரி கேரக்டரில் காஸ்ட் ஆகலை. ஓகே. எப்போவுமே ஏதாவது ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்குன்னா மோஸ்ட்லி டைரக்டர்ஸ் என்னை பற்றி திங்க் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு மென்டலி எஃபெக்டட் மதராக ப்ளே பண்ணேன் ரீசெண்டாக வந்த படத்தில். இட் இஸ் கால்டு தீயவர் குலை நடங்க. ஓகே, அது அர்ஜுன் சாரோட படம். அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த படம். சன் நெக்ஸ்டில் இப்போ ஓடிடியில் இருக்குது. ஸோ அந்த படத்தோட கேரக்டரைசேஷன் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர், ஆனால் ஒரு வித்தியாசமான கேரக்டர், லைக் மென்டலி அஃபெக்டட் மதர். ஸோ தட் இஸ் ஒன் திங். அப்புறம் ஐ பிளேட் சார்பேட்டால இல்லை ஆங்கிலோ இண்டியன் பர்சன். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்ஸ் என்னோட ஏஜ் குரூப் ஆக்டர்ஸ்க்கு ஈஸியாக கிடைக்காது. இப்போ நீங்கள் நிறைய ரோல்ஸ் இந்த மாதிரி வேரியஸாக பண்ணிட்டு இருக்கப்ப உங்களுக்கு ட்ரீமாக ஒரு ரோல் இருக்கும்ல, இன்னும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரல அப்படின்னா என்ன ரோல் அது? That dream role, after seeing Bahubali, I have to say Sivagami Devi only, you know, that kind of ஒரு மாதிரி ஒரு period filmல ஒரு பவர்ஃபுல் மேட்ரியார்க் ஒரு ஒரு பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாதிரி தேஜஸ் உள்ள ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஓகே, அது மாதிரி ஒரு கேரக்டர், போல்ட் கேரக்டர் ப்ளே பண்ணணும்னு ஆசை. எஸ். ஓகே, இப்போ நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஸ்கேம் கால்ஸ்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி ஆடிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த மாதிரி ஃபேக் கால்ஸ், அந்த ஃபேக் மெசேஜஸ் எல்லாம் கேஸ்டிங் இது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? யா கண்டிப்பாக. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நிறைய அந்த மாதிரி எது ஜென்யூன்னு எது ஃபேக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் இண்டஸ்ட்ரி பற்றி ஒன்றுமே தெரியாது. வந்த ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் கரெக்டான இன்ட்ரடக்ஷன்ஸாக இருந்தது, கரெக்டான கம்பெனிஸ் அமைஞ்சுது எனக்கு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி வித் தட். பட் அது அந்த சக்ஸஸை பார்த்து நிறைய பேர் எங்கள் நம்பர் எங்கேருந்து வாங்கினாங்கன்னு தெரியல, பட் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி நிறைய லைக் யூனோ உப்மா தேசிய உப்மா கம்பெனிஸ் ஆல்சோ, லைக் சும்மா ஒரு நாம்கே வாஸ்தே ஒரு சும்மா ஒரு நேம்காக வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி கூட. ஆனால் சீரியஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அண்ணா சில டைம்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கேன். அண்ட் நல்ல கம்பெனிஸ்லேருந்து ஆல்சோ கால்ஸ் வந்திருக்கு. அண்ட் அங்கே போய் பார்க்குறப்போ யூ நோ தட் திஸ் இஸ் அ சீரியஸ் கம்பெனி. ஸோ ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனி எனக்கு வந்து கால் பண்ணாங்க, பட் நான் அது ஒரு ஸ்கேம்னு நினச்சிட்டேன். ஸோ திஸ் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ என்ன நடந்ததுன்னா, சடன்லி ஒரு கால் வந்தது. And I picked up the call and I was talking and they said, madam, நான் வந்து காஸ்டியூம் டிசைனர் ஃப்ரம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் ஷர்ட்டு சைஸு, பேண்ட் சைஸு இதெல்லாம் வேணும். லைக் ஷர்ட் சைஸு, அப்பர் பாடி சைஸு, லோவர் பாடி சைஸ் எல்லாம் வேணும். ஜஸ்ட் லைக், யார் நீங்கள்? எனக்கு எந்த காலும் ப்ரொடக்ஷன் கிட்டேருந்து வரலையே, நீங்கள் ஏன் இப்படி கால் பண்ணுறீங்க? இல்லை மேடம், நேத்திக்கு தான் மேடம் உங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே எங்களை வந்துட்டு உங்ககிட்ட பேசி உங்கள் டீட்டெயில்ஸ் வாங்க சொன்னாங்க, உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வாங்க சொன்னாங்க. ஐ தாட் ஹீஸ் அ ஸ்கேம். ஓகே, பிகாஸ் இது வரைக்கும் எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வரல சேயிங் தட் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து பேசியிருக்கோம், இது வந்து ஒரு கேரக்டர் என்ன எதுவுமே தெரியாது. நேராக வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல. அப்புறமா தெரிஞ்சது இட் வாஸ் ஃபார் விக்ரம் மூவி, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ். அண்ட் தென் அப்புறம் வென் அவங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி விக்ரம் படத்துக்காக பேண்ட் சைஸ் கேட்குறாங்க, ஷர்ட் சைஸ் கேட்குறாங்க. ஒரு வேளை மென் இன் பிளாக் மாதிரி ஒரு சூட் போட்டு அப்படியே கமல் சார் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குமான்னு அந்த மாதிரி நினச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது தட் தே வாண்ட் மீ டு ப்ளே அந்த ப்ராத்தல் ஓனர் கேரக்டர்.
ஓகே அந்த ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். மாயா வருவாங்கல்ல அந்த ஆமா. படத்து அந்த அந்த கேரக்டர். அதுக்கு முன்னால ஃபஹத் ஃபாசிலுக்கும் எனக்கும் ஒரு சீன் நடக்கும். ஓகே. ஸோ அந்த கேரக்டருக்காக அவங்க பேசியிருந்தாங்க என்ன. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஓகே. நல்ல நான் வேளை அது நினைக்கவே ஸ்கேம் இல்ல. ஓகே. பட் என்னோட மைண்ட்ல வந்துச்சு அந்த அப்படியே மென் இன் பிளாக்ல கருப்பு கண்ணாடி போட்டு. பிகாஸ் அந்த பழைய விக்ரம் படத்துல ஒரு சாங் வரும் இல்ல, அந்த கான்டெஸ்டா பார்த்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஆனா நீங்க சொல்ற அந்த சாங் அந்த சாங்ல அவர் அப்படியே பிளாக் சூட் ஓகே. தான் போட்டுட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு கண்ணாடி பிளாக் கண்ணாடி போட்டுட்டு ஆடுவார். சோ விஷுவல்ஸ்ல அந்த மாதிரி இருந்தது. பாவரை பக்கத்துல ஆடுற மாதிரி. சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு ரோல் வரணும். நீங்க சொல்ற மாதிரி சிவகாமி மேம் அந்த மாதிரி ஒரு ரோல் உங்களுக்கு பவர்ஃபுல்லா மை வரணும். விஷ் பார்க்கலாம். அங்க மாஸ்டர் பிளான்ல என்ன நடக்குது யாருக்கு தெரியும். பட் மேம் நீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதை பிலீவ் பண்ணுவீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா அது நடக்கிறப்ப அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கண்டிப்பா ஐ ஃபீல் பிகாஸ் பர்டிகுலர்லி அந்த ஆக்டிங் கெரியர் ஐ வில் சேஸ் மேனிஃபெஸ்டேஷன். சின்ன வயசில் ரொம்பவே ஆசைப்பட்டேன் ஒரு ஆக்டர் ஆகணும். நான் பிலீவ் பண்ணேன். வென் ஐ யூஸ் டு see all these movie டிவியில எல்லாம் நிறைய பார்ப்போம். அந்த சித்திரஹார் அப்புறம் ஒளியம் அப்புறம் மூவிஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்கல்ல டாக்கிங் அந்த காலத்தில். அப்போவே வந்து ரொம்ப இமிட்டேட் பண்ணேன். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்லேருந்து அந்த மாதிரி ட்ரீஸை சுற்றி பாடுறது அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் மரத்தில் வந்து கம்பளி பூச்சி இருந்தது. அதை போய் கட்டி பிடிக்கும் போது தான் நான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணேன், கம்பளி பூச்சிக்கு பயந்து. பட் அப்புறமா ட்ராமா பண்ணேன் ஸ்கூலில், தியேட்டர் பிளேஸ் பண்ணேன், நிறையா இங்கிலீஷ் தியேட்டரில் நடிப்பேன் சென்னையில். ஆன் கேம் வரலனாலும் அந்த டைமில் ஒரு மெயின் கேரக்டர் எனர்ஜி ஆல் த டைம். ஐ பிலீவ் தட் வாஸ் மெயின் கேரக்டர். ஸோ தட் அந்த மாதிரி ஒரு பிலீஃப். பட் அது வந்து அந்த டைம்ல ஃபுல்ஃபில் ஆகல. பட் இட் கேம் பேக் பை இட் செல்ஃப். நான் வந்து தேடி போல வாய்ப்பை தேடி போல, வாய்ப்பே வந்துடுச்சு. ஓகே. சின்ன வயசுல கிடைக்காத வாய்ப்பு அதுவே வந்துடுச்சு. திஸ் இஸ் a destiny. அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஒன்று இருக்கு. அதுதான் நான் பண்ணேன். நீங்கள் சொல்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு அந்த ரீக்ரியேஷன்ஸ்லாம் பிளான் பண்ணுறது அந்த டைமில் யாரை பார்க்குறப்ப மேம் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு? எந்த ஒரு ஆர்டிஸ்ட் பார்க்குறப்ப? ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்டைலிங். எனக்கு வந்து பல ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங் விதத்தில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் கமல் சார். ஆஃப்கோர்ஸ் அவர் மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன்டூ கேரக்டர்ஸ் யாராலையும் கொடுக்க முடியல அந்த டைமில், நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே பிடிக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆக்டர். And you will not believe it, I also big fan of Manorama ma'am. Okay. Why later on in life na அவங்க மாதிரி அன்டையிங்காக எண்டு வரைக்கும் நடிச்சுட்டே இருந்தாங்க. அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவங்க வந்து எக்ஸல் பண்ணுவாங்க அந்த கேரக்டரில். அது வந்து பார்க்க மாட்டாங்க இது வந்து ஒரு வில்லன் கேரக்டராக, ஒரு சோகமான கேரக்டராக, ஒரு காமெடி கேரக்டராக, எப்படி இருந்தாலும் அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக கொண்டு போவாங்க அந்த கேரக்டர். So these two people inspired me in acting a lot in Tamil cinema. In terms of the presence, அவங்களோட unique styling எல்லாம் நிறைய ஹீரோயின்ஸ் ஓட இது லுக் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். தமிழ் சினிமாவில் 80s ஹீரோயின்ஸ் actually I used to find a lot of Bollywood heroines ரொம்ப followable. அந்த டைம்ல ரேகா மேடம். She was for me till now. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க, எவ்வளோ பியூட்டி அண்ட் டேலண்ட் ஆல்சோ, வேற லெவல் டேலண்ட். அவங்க டான்ஸ் ஆடினா அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரேகா. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸையும் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். வி ஆர் ஸோ ஹாப்பி டு see you on screen every time. Thank you so much. Thank you so much. Was wonderful giving this interview and ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மேம்.